अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसम्भवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञ कर्म समुद्भवः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அபிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. பொருளுரை. பகவத்கீதையின் மிகச்சிறந்த கருத்துரையாளரான ஸ்ரீல பலதேவ் வித்யாபூஷணர் கூறுகிறார், ஏ இந்திராத் யஜ்ஞ தயாவஸ்திதம் யஜ்ஞம் சர்வேஸ்வரம் விஷ்ணுர் அப்யர்ச்ச தச்சேஷம் அஷ்னந்தி தேன தத் தேஹயாத்ராம் சம்பாதயந்தி தேஷந்த சர்வேஸ்வரஸ்ய யஜ்ஞ புருஷஸ்ய பக்தாः சர்வகில்பிஷைர் அநாதி கால விவ்ருத்தைர் ஆத்மானுபவ பிரதிபந்தைர் நிகிலை பாபை விமுச்யந்தே. எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யஜ்ஞ புருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவராவார். உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வதைப் போல தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன், சந்திரன், வருணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவர். அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் காற்று, ஒளி, நீர் முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றனர். எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் ஏதுமில்லை. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்விலுள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பின் உட்கொள்கின்றனர். இதுவே உடலை ஆன்மீகத்தில் வளப்படுத்துகின்றது. இத்தகு செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டுமின்றி ஜட இயற்கையின் எல்லா கலங்கங்களிலிருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடிகிறது. அதுபோலவே பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்ணும் கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன்னுணர்வின் முன்னேற்ற பாதையில் தடங்கல்களாக உள்ள ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். மறுபக்கத்தில் இவ்வாறு செய்யாதவன் தனது பாவ செயல்களின் அளவை அதிகரித்துக் கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய், பன்றி போன்ற உடல்களை மறுபிறவியில் அடைகின்றான். இத்தகைய உலகம் முழுக்க களங்கங்கள் நிறைந்தது. இப்பௌதிக உலகம் முழுக்க களங்கங்கள் நிறைந்தது. பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். இம்முறையை பின்பற்றாதவரோ களங்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். தானியங்களும் காய்கறிகளுமே உணவுப் பொருட்களாகும். மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கிறான். மிருகங்களோ புல், இலை, தானிய கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகள் முதலியவற்றை உண்கின்றன. மாமிசம் உண்ணும் பழக்கமுடையவர்களும் மிருகங்களை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியே நம்பியிருக்க வேண்டும். எனவே இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வதில்லை, விவசாய நிலத்தையே நம்பி வாழ்கிறோம். இத்தகைய விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையை நம்பியுள்ளது. இந்த மழை தேவர்களான இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும். எனவே இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தையே காண்பான். இது இயற்கையின் நியதி. எனவே யாகங்கள், குறிப்பாக இந்த யுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காகவாவது செய்தேயாக வேண்டும். अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसम्भवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञ कर्म समुद्भवः. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன.
யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் இங்க கர்மயோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். இதற்கு முந்திய ஸ்லோகத்துல அவர் சொன்னார், யாகத்தால் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களின் சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையினுடைய ஆரம்பத்துல இதை பற்றி கொஞ்சம் பேசுறார். அதாவது முந்தைய ஸ்லோகத்தினுடைய பொருளுரையும் இந்த ஸ்லோகத்துல அதை பற்றியும் கொஞ்சம் பேசுறார். அதை தொடர்ந்து எப்படி இந்த சமுதாயமானது அன்னத்தை அடிப்படையாக கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது. அன்னம் அப்படின்னா தானியங்களை குறிக்கக்கூடியது. பொதுவா நம்ம எல்லோருமே தானியங்களை சார்ந்து வாழ்றோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தானியங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை இல்லை, நம்மளால உயிர் வாழ முடியாது. இங்க பொதுவா மக்கள் எல்லோருக்கும் இது தெரியும், நம்மளுடைய வாழ்க்கை தானியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு குறிப்பா நவீன சமுதாயத்துல மக்கள் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பல காரணங்கள் இருக்கு, அடிப்படையா நம்ம பார்க்கலாம். இன்றைய சமுதாயத்துல இந்த தானியங்களை உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது ஒரு கடமையா இல்லாம ஒரு தொழில் ஆயிடுச்சு. அதாவது முந்தைய காலகட்டங்கள்ல எல்லோரும் எல்லா விதமான பயிர்களையும் பயிரிடுவாங்க. என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பயிரிடுவாங்க. ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளாரையே ஒரு கிராமத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா நெல்லு பயிரிடுவாங்க. தமிழகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா நெல்லு பயிரிடுவாங்க. காய்கறி விதவிதமான காய்கறிகளையும் பயிரிடுவாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்கள் வரும்போது பயிர்களையும் பயிரிடுவாங்க. அது மூலமா விதவிதமான பயிர்கள், நமக்கு பருப்புகள், அது எல்லாத்தையும் பயிரிடுவாங்க. பொதுவா எல்லா கிராமத்திலையுமே அந்த கிராமத்துக்கு என்ன தேவையோ அது அங்கேயே இருக்கும். பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது, தெரியுமா? இருந்தாலும் சில நேரங்கள்ல பக்கத்து கிராமத்துக்கு போவாங்க. எப்பன்னா சந்தை போடுவாங்க. ஒரு கிராமத்துல சில பொருள்கள் மட்டும் எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சந்தையில கொண்டு வந்து தங்களுடைய பொருளை விற்கிறதுக்கு வருவாங்க. இது உங்கள சிலருக்கு அனுபவம் இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டி ஊருக்கு போனோம்னா அங்க அந்த ஊர்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல இன்னொரு ஒரு பெரிய ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துல இருக்கவங்களும் அங்க வந்து சந்தை போடுவாங்க வாரத்துல ஒரு நாள். இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் எளிமையா நடந்தே அந்த ஊருக்கு போவாங்க. அங்க போயிட்டு வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு திரும்பி வந்துருவாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை. இங்க நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, போக்குவரத்து. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம்னா வேலை செய்யறவங்க எல்லாரும் குறைஞ்சது சில கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. சில இடங்கள்ல இருக்கும், சில கிராமங்கள் தனித்தனியா இருக்கும். சில கிராமங்களுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கும், ஒரு சில கிராமங்கள் வேற மாதிரி இருக்கும். சில கிராமங்கள்ல எப்படி இருக்கும்னா, அல்லது பெரும்பாலான கிராமங்கள் எப்படி இருக்கும்னா அமைப்பு
வீடெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், நிலம்லாம் கொஞ்சம் தூரத்துல இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் தூரம் நடந்து போய் நிலம் இருக்கும், அங்க போய் பயிரிடுவாங்க, காலையில காட்டுக்கு போவாங்க, சாயந்தரம் திரும்பி வந்துடுவாங்க. இது இயற்கையான வாழ்க்கை. அவங்களுக்கு அங்க போறதுக்கு பஸ் தேவையில்லை, ட்ரெயின் தேவையில்லை, அவங்களுக்கு டூ வீலர் தேவையில்லை, கார் தேவையில்லை, சைக்கிள் கூட தேவையில்லை பெரும்பாலும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா சென்னையில் இங்கே கூட பார்க்கலாம், இப்போ பெரம்பூரில் கூட நம்ம பார்க்கணும். இந்த புதுசாக பார்க் கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த பார்க்காண்ட போனீங்கன்னா நிறைய பேர் சிங் 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 ஓடின்னு இருப்பாங்க, இல்லை விஸ்கு விஸ்குன்னு 2 கையும் ஆட்டி நடந்துன்னு இருப்பாங்க. குறிப்பா அப்படி பீச் ரோட்ல போனோம் அப்படின்னா காலையில நிறைய பேரை பார்க்கலாம். வித்தியாசமா ஏதேதோ யோகாலாம் பண்ணிட்டு உடற்பயிற்சிலாம் பண்ணி உடலை பராமரிக்கிறதுக்கான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா முன்னாடி அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாரும் காட்டில் போய் வேலை செய்வாங்க. நிறைய பேர், பெரும்பாலான பேர் காட்டுல போய் வேலை செய்வாங்க, நடந்து போகணும், நடைப்பயிற்சி வந்துடும், காட்டுல போய் மண்வெட்டி எடுத்து வெட்டணும், பயிரை நடணும். இயற்கையா உடலுக்கு பலவிதமான வேலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோய் நொடி வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இயற்கையான ஒரு சூழ்நிலை, அமைதியான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஆடம்பரம் அப்படிங்கிற பேர்ல மனிதர்கள் தேவையில்லாம எவ்வளவோ விஷயத்தை நம்ம அதிகரிச்சிருக்கோம். இன்றைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. சராசரியா எடுத்தோம் அப்படின்னா ஒரு 15 வருஷம் எல்லாரும் படிக்கிறாங்க. சராசரியா மேல் படிப்பு படிச்சாங்கன்னா சில பேர் படிச்சுட்டே இருக்கிறான். ஆனா சராசரியா எடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு 20 வயசு வரைக்கும் ஒருத்தன் படிக்கிறான். அதுக்கப்புறம் வேலை தேடுறான். வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில எந்த ஒரு உறுதியும் கிடையாது, நிரந்தரமும் கிடையாது, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை முழுக்க ஒரு ஓட்டமாவே இருக்கு. ஒருத்தர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுல இருந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சிக்கலான வாழ்க்கை இன்றைய சமுதாயத்துல சராசரி வாழ்க்கை ஆயிடுச்சு. முந்தைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி இயற்கையை அடிப்படையா வச்சு எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இன்றைக்கு மக்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய அனாவசிய அத்தியாவசிய தேவைகள்லாம் இல்லாம இருந்தது. உண்மையிலே இது அனாவசியம், ஆனா அத்தியாவசியம் ஆயிடுச்சு நிறைய தேவைகள். அதனாலதான் சொன்னேன், அனாவசியமான அத்தியாவசிய தேவைகள் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்ல. உதாரணத்துக்கு செல்போன் எல்லாருக்கும் இருக்கும். அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அது ஏதோ அறிவிப்பு வரல. மத்திய அரசாங்கத்துல இருந்து எல்லாருக்கும், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து செல்போன் கொடுக்க போறாங்க. ஏன்னா செல்போன் வந்து ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி ஆயிடுச்சு. ஏன் செல்போன் தேவை? பேசிக்கிறதுக்கு. ஏன் பேசணும்? அப்பா, முக்கிய காரணம் என்னன்னா, இதெல்லாம் சொல்றீங்க, ஏன் இதெல்லாம் வந்துச்சு? 15 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் கிடையாதுங்க. அப்ப நீங்க எல்லாம் உயிர் வாழலையா? நம்ம எல்லாம் உயிர் வாழலையா? இப்ப ஏன் மனிதர்களால ஒரு கொஞ்ச நேரம் டவர் கிடைக்கலன்னா அந்த கம்பெனிக்காரனை என்னெல்லாம் திட்ட முடியுமோ அத்தனை தடவை திட்டுறது? ஏன் நம்மளால வாழ முடியலையா என்ன?
ஏன்? ஒரு காரணம் என்னன்னா, பல காரணங்கள் சொல்லலாம். நான் இங்க குறிப்பா ஒரு காரணம் என்னன்னா, நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு பிடித்தமானவர்கள் நம்ம விட்டு தூரத்துல இருக்காங்க. அதனால தானே தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. வேத கலாச்சாரத்துல கிராமத்தை அடிப்படையா வைத்த வாழ்க்கையில, அங்க உங்க சொந்தக்காரங்கலாம் உங்கள சுத்தி தான் இருப்பாங்க. எல்லாரையும் நீங்க தினமும் பார்க்கிறீங்க, பழகுறீங்க. வயலுக்கு வேலைக்கு போனா சாயந்தரம் திரும்பி வரப்போறாங்க. தெரிஞ்சதுதான். அதுல நடுவுல தொடர்புக்கு எந்த வேலையும் கிடையாது. இன்றைக்கு கணவன் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. இன்றைக்கு சூழ்நிலை எல்லாருக்கும் சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா உடனே வீட்டுல இருந்து கால் வந்துரும். ஏங்க எங்கங்க இருக்கீங்க? இல்லம்மா வந்துட்டு தான் இருக்கேன். நான் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு வந்துட்டு இருக்கேன். சரி சரி. அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி. ஏன் 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 ஆக்சிடென்ட். ஏன்னா நகர வாழ்க்கையில எதுவும் உறுதி கிடையாது. அதனால அங்க ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. இது மாதிரி சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நவீன காலத்துல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நிறைய சொல்லலாம். ஆனா வேத கலாச்சாரத்துல அதுக்கு அவசியமே கிடையாது. எளிமையா வாழ்வாங்க, பக்கத்துல இருக்காங்க, தொடர்பு கொள்றாங்க, தேவையே இல்லை, அதுக்கான அவசியமே இல்லை. சரி, சாயந்தரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இருட்டி போச்சுன்னா இப்ப என்ன பண்றாங்க? டிவியை போட்டுட்டு உக்காந்துடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறிப்பா மகாபாரதம், ராமாயணம், சில இடங்கள்ல ஸ்ரீமத் பாகவதம், இந்த கதைகளை கேட்கறதுக்காக மக்கள் போய் உட்கார்ந்துருவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் வேத கலாச்சாரத்துல பார்த்தோம்னா சமுதாய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சமுதாயத்துல மிக குறைவான பிராமணர்கள் இருப்பாங்க. பிராமணர்கள் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் இல்ல, தகுதியின் அடிப்படையில மிக குறைவான நபர்கள் தான் இருப்பாங்க. அதை விட அதிகமா சத்திரியர்கள் இருப்பாங்க. அவங்களை காட்டிலும் அதிகமா வைஷ்யர்கள் இருப்பாங்க. அவங்களை காட்டிலும் அதிகமா சூத்திரர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்துல அந்த ஒரு ஊருக்குன்னு சில குறிப்பிட்ட பிராமணர்கள் தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க பாகவத கதைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. மக்கள் அதை கேட்பாங்க. அவங்களுடைய கடமை என்ன ஏது செய்யணுங்கிறது மக்களுக்கு தெரியும். சிலர் தூய்மையான பக்தியை எடுத்துக்கலாம். சிலர் வேத கலாச்சாரத்துல தூய்மையான பக்தியை எடுத்துக்கொள்ள முடியாதவங்க கூட அதுக்குன்னு இருக்கக்கூடிய நிலையில சில தேவதாக்களை வழிபட்டு கொண்டு அவங்களும் ஓரளவுக்கு புண்ணிய காரியங்களை செஞ்சுட்டு வாழ்வாங்க. சில பேர் யார் புத்தி கூர்மை உடையவர்களோ அவங்க கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைவாங்க. அவங்க எந்தவித பௌதிக ஆசையும் இல்லாமல் செயல்படுவார்கள். ஆனா அந்த நிலை எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை அப்படிங்கறனால சில பேர் பௌதிக ஆசையோட சேர்ந்து தேவர்களை வழிபடுவாங்க. கிருஷ்ணர் கீதையில சொல்ற காமை ஸ்தைத்த கிருத்த ஞான பிரபத்தியந்தே அந்நிய தேவதா. யாருடைய ஹிருதயம் காமத்தினால மூழ்கடிக்கப்பட்டிருக்கோ அவங்க இதர தேவர்களை போய் சென்றடைறாங்க. அவங்க மற்ற தேவர்களை போய் வழிபடுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வேத கலாச்சாரத்துல தொடர்பு கொண்டு இருக்காங்க. அதன் மூலமா அவங்களுக்கு தெரியும் தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இன்றைக்கு நவீன காலத்துல மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. தெரிஞ்சாலும் பலவிதமான சிக்கல்ல மாட்டிண்டு மக்கள் தவிக்கிறாங்க. ஆனா வேத கலாச்சாரத்துல தொடர்ந்து நல்ல படிப்பறிவுடைய கற்றறிந்த பிராமணர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னங்கிறது தெரியும். அந்த கடமையினுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா யாகங்கள் செய்யறது, அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அந்த கடமையினுடைய ஒரு பகுதி தேவர்களை திருப்தி செய்யறது. ஏன்னா வேத கலாச்சாரத்துல இருக்கவங்களுக்கு தெளிவா தெரியுது நம்மளுடைய வாழ்க்கையானது
மேல்நிலையில இருக்கக்கூடியவர்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, நவீன காலத்துல நான் கட்டுப்படுத்துறவன், என்னை கட்டுப்படுத்தக்கூடியவன் யாரும் கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் நான் தான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய உடலை நான் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மை அது கிடையாது. நம்ம கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது, நம்ம கட்டுப்படுத்தப்படுபவர்கள். பல விதத்துல நம்மளுடைய உடல் ரீதியாக கட்டுப்படுத்தப்படுறோம். ஆனா நிறைய பேர் அதை உணர்றது கிடையாது. சுதந்திரமானவர்கள் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் நீங்க சுதந்திரமானவர்களா இருந்தா கூட பல விஷயங்கள் நம்மளை கட்டுப்படுத்துது. உதாரணத்திற்கு கொட்டுன்னு மழை பெஞ்சதுன்னா அது நம்மளை கட்டுப்படுத்துதா இல்லையா? வெளியில போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. கொஞ்சம் மழையில நனைஞ்சா பல பேருக்கு வியாதி வந்துடும். பல விதத்துல இல்ல மழையே பெய்யாம இருந்தது அப்படின்னா வறட்சி வந்துடும். இல்ல சூரிய ஒளி இல்லாம இருந்ததுன்னா சில நாடுகள் இருக்கு, துரதிருஷ்டவசமான நாடுகள். சூரியனே அங்க வராது. துருவ பிரதேசம்லாம் போக தேவையில்ல, இருக்கக்கூடிய நல்ல நாடுகள்லயே இருக்குது. ஒரு நாடு இருக்கு, 6 மாசம் முழுக்க சூரியன் இருக்கும், 6 மாசம் முழுக்க சூரியனே இருக்காது, இருண்டு போய் இருக்கும். லண்டன்ல போய் பாத்தீங்கன்னா நினைச்ச நேரத்துக்கு அது சூரியன் எப்பயாவது வரும், வந்தா கூட சூரியன் இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் தான் இருக்கும் சூரியன். சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சூரியன் இருந்துட்டே இருக்கும். ராத்திரி 9 மணி ஆயிடும், பளிச்சுன்னு சூரியன் இருந்துட்டு இருக்கும். வெயில் அடிக்காது, சூரியன் மட்டும் இருக்கும். அதாவது சுளீர்னு வெயில் அடிக்காது, உரைக்காது, வெளிச்சம் இருந்துட்டு இருக்கும். பல நாடுகள்ல பலவிதமான அமைப்புகள் இருக்கு. ஆனா நமக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. வெளிச்சம் இல்லைன்னா நிறைய காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு நம்ம சூரியனை சார்ந்து இருக்கும். மழை வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்ம யாரை சார்ந்து இருக்கோம்? வருணன். நிறைய பேர் சொல்லக்கூடியது இதுதான். ஆனா சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது இந்திரன். இந்திரன் தான் மழைக்கு அதிபதி, வருணன் நீருக்கு அதிபதி. ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள். இந்திரன் எல்லா தேவர்களுக்கும் அதிபதி. இருந்தாலும் குறிப்பா மழை பொழிவானது இந்திரனை சார்ந்து இருக்கு. வருணனும் அதுல சில பங்கு வகிக்கிறார், இருந்தாலும் இந்திரன் தான் அதுக்கு முக்கிய பொறுப்பாளி. அப்புறம் காற்று நமக்கு தேவை. நவீன காலத்துல அது ஒரு பெரிய பிரச்சனை. இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன அறையில நமக்கு 4, 8, 9 மின்விசிறி இருக்கு. அதுல 1 சுத்தல, 8 சுத்தின் இருக்கு. ஓகே, 10 மின்விசிறி இருக்கு, 2 மின்விசிறி சுத்தல, 8 விசிறி சுத்தின் இருக்கு. இங்க ஏன்? காற்று நமக்கு தேவை. ஆனா இந்த மின்விசிறி இருந்தா மட்டும் காற்று வந்துடாது. இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலையில காற்றுங்கிறது இருந்தாதான் அது சுழற்றி நமக்கு வர முடியும். பல விஷயத்துக்கு இது மின்விசிறிங்கிறது ஒரு சின்ன எளிமையான உதாரணம். ஆனா காற்று நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அவசியம். நவீன காலத்துல நம்ம வெளியில போகும்போதெல்லாம் வெறும் புகையை தான் சுவாசிக்கணும். அதுவும் குறிப்பா இந்த சென்னை மாநகரத்துல அல்லது நகரத்துல போகும்போதெல்லாம் வெறும் புகையத்தான் சுவாசிக்கிறோம். இப்படி காற்றும் நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அத்தியாவசியமானதா இருக்கு. இதெல்லாம் தானா கிடைச்சிருச்சுங்கிறது முட்டாள் தான் நினைப்பான். ஆனா உண்மையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாவற்றுக்கும் நம்ம தேவர்களை சார்ந்து இருக்கிறோம். யார் ஒருத்தவங்க வேத வாழ்க்கையில எளிமையா கிராம வாழ்க்கை அடிப்படையா கொண்ட வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க எல்லாரும் எளிமையா புரிந்து கொள்வார்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவர்களை சார்ந்து இருக்கிறோம்.
அவர்கள் இல்லாம நமக்கு எந்த காரியமும் நடைபெறாது அப்படிங்கறத எல்லோரும் புரிஞ்சிருப்பார்கள். நவீன காலத்துல இருக்கக்கூடிய மூடர்கள் தான் காத்து தானா அடிக்குது, சூரியன் தானா இருக்குது, சூரியனை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது, மழை தானா வருது, சூரியன் கிரகிக்குது சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் சொல்லி தராங்க. சூரியன் தண்ணீரை கிரகிக்குது, கிரகிச்சரி மேகம் வருது, மேகத்துல போய் சேருது, காற்று அடிக்கும் போது மழையா பொழியுது. சரியா? இதுதான் எல்லாருமே பாட புஸ்தகத்துல படிக்கிறது. சரி, இப்ப இது என்னைக்காவது மாறுதா? சூரியன் தான் கிரகிக்குது, காற்றடிச்சு மேகங்கள் மூலமா மழை வருது. இது மாறுறதே கிடையாது. ஆனா ஏன் சில நாள் மழை பெய்யுது, சில நாள் மழை பெய்ய மாட்டேங்குது? சொல்லுங்க பாக்கலாம். சூரியன் தானே கிரகிக்குது. அப்ப வெயில் காலத்துல தானே நிறைய மழை பெய்யணும். ஏன் பெய்ய மாட்டேங்குது? குளிர்ந்த காற்று அதுல படும்போதுதான் பெய்யணும். அப்போ குளிர்ந்த காற்று பட்டதுன்னா அது எப்படி உள்ள கிரகிச்சு அது எப்படி மேல போகுது? இதுக்கெல்லாம் நவீன விஞ்ஞானிகள்கிட்ட பதில் கிடையாது. ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ சில பதில்களை கொடுக்கலாம், ஆனா தெளிவான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் மேல இருக்காங்க. பல்வேறு தேவர்கள் இருக்காங்க. அந்த தேவர்கள் எல்லாரும் நம்மளுடைய அன்றாட தேவைகளை கட்டுப்படுத்துறாங்க. அதனால யாரெல்லாம் உலகத்துல வாழ்றாங்களோ எல்லாரும் அந்த தேவர்களுக்கு கடன்பட்டவர்கள். யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ வாழ்றாங்களோ அவங்க எல்லாரும் அந்த தேவர்களுக்கு கடன்பட்டவர்கள் நிச்சயமா. ஏன்னா அவர்கள் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. இருந்தாலும் யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறாங்களோ அவங்க தனிப்பட்ட ரீதியில தேவர்களுக்கு கடன்பட்டவர்கள் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் போது தேவர்கள் எல்லாம் தானாக திருப்தி அடைகிறாங்க. கிருஷ்ணர் பரமபுருஷர், அவர் எல்லா தேவர்களுக்கும் அதிபதி, ஆதி தேவ. அர்ஜுனன் கிருஷ்ணரை புகழும் போது சொல்லுவான், ஆதி தேவ, கிருஷ்ணரே நீதான் ஆதி தேவ. கிருஷ்ணர் தனிப்பட்ட ரீதியில அவரும் சொல்றார், நானே எல்லாவற்றுக்கும் மூலம் அப்படின்னு. அதனால கிருஷ்ணர் மூலமா இருக்கிறனால அவருக்கு யாரெல்லாம் பக்தி செய்யறாங்களோ அல்லது அவரை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க வேற எந்த ஒரு தேவரையும் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணரை ஒருத்தர் வழிபடும் போது இயற்கையா எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. அதனால தனிப்பட்ட ரீதியில இந்திரனையோ சந்திரனையோ வருணனையோ வாயுவையோ சூரியனையோ வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அடிப்படையான ஒரு உண்மை. வயிற்றுக்கு உணவளித்தோம் அப்படின்னா உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் அதனுடைய சக்தி போகுது. வேருக்கு நீர் ஊற்றணும் அப்படின்னா மரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அந்த நீர் போய் சேருது. அது மாதிரி கிருஷ்ணரை வழிபடும் போது எல்லா தேவர்களும் அதனால திருப்தி அடைகிறாங்க. இது அடிப்படையான ஒரு உண்மை. வேத கலாச்சாரத்துல எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு தேவர்களை அடிப்படையாக வைத்திருக்கோம். அதனால தேவர்களை நம்ம திருப்திப்படுத்தணும். தேவர்களை ஒரு விதத்துல நீங்க தேவர்களை போய் அணுகலாம், இல்ல கிருஷ்ணரை அணுகி அதன் மூலமா தானாக தேவர்களை திருப்திப்படுத்திடலாம். எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். கிருஷ்ணரை நேரடியா அணுகிறது அப்படிங்கிறது உயர்ந்த வழிமுறை. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறனால. எந்த வழிமுறையில பார்த்தாலும் என்ன சொல்லித்தரப்படுதுன்னா, அந்த வேத பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த உயர்ந்த நபர்களை, தேவர்களையோ இல்ல முழுமுதற் கடவுளையோ அணுகிறது அப்படிங்கிறது அவசியமாகும். அப்படி அணுகிறதுக்கான ஒரு வழிமுறை தான் யாகம் செய்யறது. யாகமானது நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு மந்திரங்களை உச்சரித்து தகுதி வாய்ந்த பிராமணர்களின் மூலமா யாகம் செய்யப்படும். இந்த யாகம் செய்யப்படும் போது அதனால தேவர்கள் எல்லாம் திருப்தி அடைவாங்க.
தேவர்கள் திருப்தி அடையும் போது மழை பொழியும். மழை பொழியும் போது தானியங்கள் விளையும். தானியங்கள் விளையும் போது உயிர்வாளிகள் வாழ முடியும். உயிர்வாளிகள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களால அவங்களுடைய கடமையை செய்ய முடியும். கடமையை செஞ்சாங்க, அதாவது யாகங்களை செய்தார்கள் அப்படின்னா தேவர்கள் திருப்தி அடைவாங்க. தேவர்கள் திருப்தி அடைஞ்சாங்கன்னா மழை வரும். மழை வந்தா தானியம் வரும். தானியம் வந்தா உயிர்வாளிகள் வாழலாம். இது அப்படியே ஒரு சுழற்சியா போயிட்டே இருக்கு. இந்த சுழற்சிய மனிதர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாகங்களை செய்யறதின் மூலமாகத்தான் நம்மளால மழையை பெற முடியும். வேற எந்த விதத்திலையும் முடியாது. நவீன காலத்துல பார்த்தோம்னா மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலுடையதா இருக்கு. இப்ப சும்மா கடந்த 2-3 நாளா ஏதோ அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி தெரியுது. ஆனா இப்ப ஏற்கனவே நம்ம இந்த பருவமழை காலம் தாண்டி போயின்னு இருக்கு. இருந்தாலும் மழை பொழிவு இல்ல. அதனால என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லி நிறைய சமூகவியல் ஆய்வாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ மழை இல்லாம போச்சுன்னா வறட்சி வந்துரும், பஞ்சம் வந்துரும், பட்னி வந்துரும். மக்கள் எங்க போவாங்க? எல்லோருமே மழையை அடிப்படையா கொண்டவர்கள். நம்ம தானியத்தை சாப்பிடுறோம், பழங்களை சாப்பிடுறோம். மாமிச உணவு சாப்பிடுறதுக்கு உகந்தது கிடையாது. அப்படியே ஒருத்தர் மாமிசத்தை சாப்பிடுறவங்களா இருந்தா கூட அவங்க சாப்பிடக்கூடிய ஆடாகட்டும் மாடாகட்டும் அது எப்படி வாழுது? அதுக்கு புல்லு பூண்டு தேவை, அதுக்கு மழை வேண்டும். அதனால எப்படி பார்த்தாலும் மழை இல்லை அப்படின்னா அங்க உயிர்வாளிகள் இருக்க முடியாது. அதனால யாகம் அவசியம். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இது பொதுவா இந்திய கலாச்சாரத்துல நிறைய பேருக்கு தெரியும். மழை வேணும்னா யாகம் பண்ணணும். என்ன யாகம் பண்ணணும்? என்னமோ யாகம் பண்ணணும். அதுக்கு மேல யாருக்கும் தெரியாது. ஏதோ கோயில்ல கொண்டு போனா ஏதோ யாகம் பண்ணுவாங்க. நமக்கு புரியாத பாஷையில ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா, அது மட்டும்தான் நமக்கு புரியும். மிச்சதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு யாருக்கும் புரியாது. நெய்ய தூக்கி ஊத்தின்னு இருப்பாங்க. சில நவதானியங்கள்லாம் எடுத்து அதுல போடுவாங்க. நெருப்பு மூட்டுவாங்க. புகை வரும், கண்ணு எரியும், கண்ணுல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இதுதான் யாகம். இப்படி செஞ்சாதான் எல்லாருக்கும் யாகம் பண்ணதா ஒரு திருப்தி இருக்கும். பல நேரங்கள்ல நிறைய பேருக்கு அது ஒரு மேலோட்டமான ஒரு திருப்தியாவே அமையுது. சில நேரங்கள்ல பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் நான் இதை பத்தி அடுத்து விளக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கலியுகத்திற்கான யாகம் சங்கீர்த்தன யாகம், அதை பத்தி தான் நம்ம பேச வரோம். அந்த ஒரு தடவை நாம ஒரு பக்தர் மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க வீட்டுல போய் அவங்க அங்க கிரக பிரவேசம் பண்ணாங்க. புதுமனை புகுவிழா. அதுக்கு சொன்னோம். அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சோம். இந்த மாதிரி கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தாங்க யாகம். இந்த யாகத்தை நீங்க உங்க வீட்டுல பண்ணுங்க போதும் அப்படின்னு சொன்னோம். சரி சரி நம்ம கிட்ட தலையாட்டிட்டு சரி நீங்களும் வாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண வச்சார். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. சே, அது எப்படிப்பா, வீட்டுல கொஞ்சம் நெய்ய ஊத்தி கண்ணு எரிஞ்சாதான் யாகம் செஞ்சதா ஒரு திருப்தி. புகை வரணும், வீடு முழுக்க புகை ரொம்ப இருக்கணும், கண்ணு எரியணும், அப்பதான் யாகம் செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி. அப்படி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா யாகம் அப்படிங்கிறது வெறுமனே நெருப்ப மூட்டி புகை வர்றது மட்டும் கிடையாது. யாகம் செய்யணும். யாகத்தை எப்படி செய்யணுங்கிறது தெரியணும். எப்படி செய்யணும்னு தெரியலன்னா அதனால பலன் இருக்காது. பாருங்க, இப்ப காவேரியில தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்கன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் காவேரியில தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க? ஏன்? கர்நாடகால தண்ணி இல்ல. அவனுக்கு அளவுக்கு தனக்கு மீறினாதான் தான தர்மம்.
அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க நவீன காலத்துல. உண்மையில வேத கலாச்சாரத்துல நதிகளை தடுக்க கூடாது, அது பாவம். நதிகளை தடுக்க கூடாது. நதிகள்ல இருந்து வாய்க்கால் கால்வாய் அமைச்சு நீங்க பாசனத்துக்கு எடுக்கலாம், ஆனா அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல அங்கங்க தடுத்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அதனால தனக்கு மிஞ்சிதான் தருவோம்னு சொல்லிட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க அவங்களுக்கே தண்ணி இல்ல, அதானே வாஸ்தவம். ஆனா போன மாசம் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன், போன மாசம் அங்க அரசாங்க செலவுல கர்நாடக அரசாங்கம் அவங்களே செலவு பண்ணி பருவமழை வரலையேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும், கர்நாடகால இருக்கக்கூடிய 35,000 கோயில்கள்ல எல்லா கோயில்கள்லயும் யாகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. தெரியுமா? 17,500 கோடி சொல்லியிருந்தாங்க. 17,500 கோடி செலவுல 35,000 கோயில்கள்ல யாகம் பண்ணாங்க. யாகத்தோட விளைவு மழை வந்ததா வரலையா? வந்ததுங்கிறீங்க சில பேர், வரலங்கிறீங்க சில பேர். வந்தது அப்படின்னா அப்ப ஏன் இன்னும் காவேரியில தண்ணி திறந்து விடல? 1.5 மாசம் ஆச்சு யாகம் பண்ணி. ஓரளவுக்கு பொழிந்தது, அதுக்கப்புறம் நின்னு போச்சு. இல்ல கேள்வி என்னன்னா, அங்க மழை பெஞ்சதா பெய்யலையா? கொஞ்சம் பெஞ்சது, அப்புறம் நின்னு போச்சு. என்னன்னா அது யாகம் பண்ணதுனால மழை பெஞ்சதா, இல்ல காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுங்கிற கதையாச்சா? அது நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒரு 2 நாள் மழை பெஞ்சது, அவங்க யாகம் பண்ணி முடிச்சதையும் அடுத்த நாள் மழை கொஞ்சம் பெஞ்சது, அதுக்கப்புறம் வந்தது. இது உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. உண்மையில யாகம் பண்ணி மழை வந்ததா, இல்ல மழை வர்ற நேரத்துல யாகம் பண்ணிட்டு நடந்துருச்சா அப்படின்னு. இருந்தாலும் சாஸ்திர ரீதியா நம்ம பார்த்தோம்னா இந்த யாகங்கள் முழுமை பெறாது. ஏன்னா உண்மையில இந்த யாகங்கள் எப்படி செய்யணுமோ அப்படி அவங்க செய்யறது இல்ல. யாகங்களை யாரெல்லாம் செய்யணுமோ அதுக்கு முதல்ல வேத மந்திரங்களை பிரஷ்டமா உச்சரிக்கக்கூடிய பிராமணர்கள் வேணும். பிராமணன் அப்படின்னா யாரையும் எதிர்பார்த்து காரியங்கள் பொழப்பு நடத்துறவங்க கிடையாது. பிராமணனுக்கான தகுதிகள் எவ்வளவோ இருக்கு, அதுல ஒண்ணு நான் சொல்றேன். இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிராமணன் போய் இன்னொருத்தன் சம்பளம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடனே சூத்திரன் ஆயிடுறாங்க, அந்த பிராமண தன்மை போயிடுது. ஏன்னா பிராமணன் அப்படின்னா யாரையும் சார்ந்தவன் கிடையாது, யார்கிட்டையும் வேலை செய்யக்கூடியவன் கிடையாது, தனிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவன். சோ இன்னைக்கு எத்தனை யாகம் பண்ண பிராமணர்கள்ல எத்தனை பேர் அந்த தகுதியுடையவர்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. சரி, அதுக்கடுத்து யாகத்துக்கு நெய் வேணும், பசு நெய் வேணும். எந்த பசு முறையா பராமரிக்கப்படுதோ அந்த பசுவோட நெய் வேணும். அந்த பசு தன்னோட வாழ்க்கையில என்னைக்கு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற பசுவெல்லாம் எவ்வளவு பாலை கறக்க முடியுமோ அந்த அளவு கறந்துடுறாங்க. அதுவும் நெய்யானது, நெய் எப்படி தயாரிக்கணும்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? நெய் எப்படி வருதுங்கிறது யாருக்கு தெரியும்? பாலை காய்ச்சி பாலை காய்ச்சி தயிராக்கி, தயிரை கடைஞ்சு வெண்ணெயை எடுத்து வெண்ணெய காய்ச்சினா நெய் வரும். இன்னைக்கு எத்தனை இடத்துல நெய் அப்படி தயாரிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பால்ல இருந்தே எடுத்துருவாங்க. அப்ப அந்த நெய் யாகத்துல உபயோகப்படுத்த முடியாது, யாகத்துல உபயோகப்படுத்துறதுக்கு தகுதி கிடையாது. நீ முறையா பசு வச்சிருந்து பசு நெய்யா இருந்தா கூட இப்படி எடுத்த நெய்ய நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இது ஒரு சாம்பிள். தானியங்கள், அங்க இருக்கக்கூடிய அமைப்பு, சுற்று வட்டாரம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
அந்த மாதிரியான யாகம்லாம் நம்மளால செய்ய முடியாது. செஞ்சாலும் பூர்ண பலனை அடைய முடியாது. எளிமையா நம்ம சாஸ்திர ரீதியா பார்த்தோம்னா இந்த மாதிரியான யாகங்கள் நமக்கு ஒத்து வராதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப நம்ம என்ன மாதிரியான யாகம் பண்றது? கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கஷ்ட பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயர் இஜந்திஹி சுமேதசஹ. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, கலியுகத்துல யாரெல்லாம் சுமேதா, மேதா அப்படின்னா ரொம்ப அறிவுடையோர், சுமேதா அப்படின்னா மிகவும் அறிவுடையோர், யாரெல்லாம் சுமேதர்களா இருக்காங்களோ அவங்க கலியுகத்துல சங்கீர்த்தனை யாகம் பண்ணுவாங்க. இதுதான் கலியுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாகம். இந்த சங்கீர்த்தனை யாகத்துக்கு 17.5 கோடி செலவு தேவையில்ல. பிராமணரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கண்ணு எரியணுங்கிற அவசியம் கிடையாது, புகை வரணுங்கிற அவசியம் கிடையாது. தூசி பறக்கலாம் சில நேரங்கள்ல. சங்கீர்த்தனத்துல ஆடி பாடினாங்க அப்படின்னா தூசி பறக்கலாம். ஆனா செலவுக்கு வேலையே இல்லை. யாகத்துல இன்னொரு தேவை என்னன்னா, குறிப்பிட்ட நாள்ல தான் யாகம் பண்ணணும், குறிப்பிட்ட நேரத்துல தான் யாகம் பண்ணணும். சங்கீர்த்தனை யாகத்துக்கு அப்படியே அதெல்லாம் அவசியமே கிடையாது. நியமித்த ஸ்மரணேன கால, இதற்கு எந்த ஒரு நியமங்கள் கிடையாது. இந்த நாமத்தை சொல்றதுக்கு காலங்களும் கிடையாது. எப்ப வேணாலும் யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுதான் சங்கீர்த்தனை யாகம். இந்த சங்கீர்த்தனை யாகம் தான் ஒருத்தர் செய்ய வேண்டிய யாகம். இந்த சங்கீர்த்தனை யாகத்தை செய்யறதுனால மக்களுடைய எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி அடையும். மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு தேவை, மற்ற தேவைகளும் மனிதனுக்கு இருக்கு. எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையும். ஏன்னா இது பகவானை நேரடியா திருப்திப்படுது. சங்கீர்த்தனை யாகம் பண்றதனுடைய குறிக்கோள் மழை வர்றதோ நம்மளுடைய தேவைகள் திருப்தி அடைகிறதோ கிடையாது. இருந்தாலும் ஒரு தளத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் மழை பொழிவிற்காவது மக்கள் எல்லாரும் சங்கீர்த்தனை யாகத்துல ஈடுபடணும். ஸ்ரீல பிரபுபாதர் இந்திரா காந்தியை சந்திக்க போகும்போது 10 குறிப்புகள் வச்சிருந்தார். அதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, எல்லா அரசாங்க அலுவலர்களையும், எல்லா அரசாங்க அலுவலகத்திலையும் காலையிலையும் மாலையிலையும் சங்கீர்த்தனம் இருக்கணும். இது சட்டப்படி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா சங்கீர்த்தனம் அங்க நடைபெறும் போது பொதுவா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட குணங்களும் போயிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை சமீப காலத்துல ஊழல். ஊழல் அதுவும் சமீப காலத்துல ரொம்ப அதிகமா பேசப்பட்டு வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 1.25 லட்சம் கோடி போயிடுச்சுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அடிப்படையா வச்சு ஒரு குழுவினர் ஊழலுக்கு எதிராக மசோதா கொண்டு வரணும், சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு போராடினாங்க. அதுக்கெல்லாம் போக இப்ப கடந்த ஒரு வாரமா பார்லிமெண்டே முடங்கி கிடக்குது. 1,86,000 லட்சம் கோடி அவ்வளவு ரூபாய் இந்திய அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நஷ்டம் வந்திருக்கு? அரசாங்க அலுவலர்கள் யாருக்கும் அந்த முறையான தகுதிகள் இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள் பணம் கையில வரும்போது நிச்சயமா அவங்க தவறு இழைக்கத்தான் செய்வார்கள். நாக்குல சர்க்கரையை வச்சுட்டு கரையாம இருக்கணும்னா எப்படி கரையாம இருக்கும்? நிச்சயமா கரையும். கை நிறைய பணத்தை கொடுத்துட்டு இதுல நீ ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் கிட்ட தீய குணங்கள் இருக்கிறதுனால நிச்சயமா அதை தவிர்க்க முடியாது. சட்டத்தினால மட்டும் மாற்றிவிட முடியாது. ஒரு ஊழல் போனா அடுத்த ஊழல் வரும். ஒரு ஊழல்வாதி போனா இன்னொரு ஊழல்வாதி வருவான். நிச்சயமா இது மாறிண்டே தான் இருக்கும், இன்னும் அதிகரிச்சுட்டே தான் போகும். பூஜ்யங்கள் அதிகமாயிட்டே போகும் ஊழல்ல. ஊழல் கணக்குல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு காலத்துல 30 கோடி ஊழல் பண்ணா, இல்ல 10 லட்சம் ஊழல் பண்ணா, இப்படி எல்லாம் வந்துட்டு. இப்பெல்லாம் லட்சம் கோடிகள்ல தான் போகுது. அப்படியே பூஜ்யங்கள் தான் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா மக்களுக்கு அடிப்படை குணங்கள் மாறுறதில்லை. அதனாலதான் சொல்றார் ஸ்ரீல பிரபுபாத். அவர் சொன்னார், இந்தியாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் தீட்சை பெற்ற பிராமணர்களா இருக்கணும்னு. இத போய் பாராளுமன்றத்துல சொல்லுங்க.
இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது இந்தியால ஒரு தோல்வி. மக்களாட்சி இந்தியாவில் உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்களாட்சி உடைய நாடாக இருக்கிற பட்சத்திலும் இந்தியாவில் மக்களாட்சி ஒரு பெரிய தோல்வி. ஏன்னா எவ்வளவோ பிரிவினை, எவ்வளவோ ஓட்டுக்காக எவ்வளவோ நடக்குது. பண பலம் இல்லைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்புறம் என்னத்த மக்களாட்சி வந்தது? குழந்தைங்க சின்ன பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது வேணா குழந்தைங்க சோசியல் சயின்ஸ் பாடத்துல படிக்கலாம், இந்தியாவினுடைய எந்த குடிமகன் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் நானும் ஒரு காலத்துல இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் கற்பனை பண்ணும். அந்த கற்பனை தான். கையில பைசா இல்லைன்னா முடியாது, எதுவுமே முடியாது. ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா சொல்லுங்க? முடியாது. ஏன்னா மக்கள் கிட்ட அடிப்படையா இந்த தீய குணங்கள் இருக்கிற வரைக்கும் போக. அதனாலதான் சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் உள்ள கொண்டு வரப்பட வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதனால சொல்ற ஒவ்வொரு எம்பியும் தீட்சை பெற்ற பக்தரா இருக்கணும்னு, பிராமண தீட்சை பெற்ற பக்தரா இருக்கணும். ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலையும் காலையிலையும் சாயந்தரம் நாம சங்கீர்த்தனம் நடக்கணும். அது செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவில் கேரண்டி, உறுதியா சொல்றோம், எல்லா பிரச்சனைகளும் காலப்போக்கில் விரைவா ஒழியும். உறுதியா சொல்றோம். நாம அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுக்கலாம், இல்ல அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உறுதியா சொல்லலாம். மழை வேணும்னு சொல்லி கர்நாடக அரசாங்கத்துல 17.5 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. தமிழக அரசுக்கு நம்ம வேண்டுகோள் விடுக்கலாம், நீங்க 17.5 கோடி எல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. எல்லா இடத்துக்கும் ஒரு சர்க்குலர் அமிச்சா போதும். எல்லா மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்திலையும் வரவழைங்க. எல்லா நகரத்துக்கும் மக்கள் வரட்டும், அங்கங்க வரட்டும். எல்லா நகரத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? அப்பப்ப பிரிச்சுட்டே இருக்கிறாங்க, யாருக்கும் கணக்கு தெரியாது. 34 என்னமோ இருந்தது. எத்தனை இருக்கு? 38. 38. ஓகே, 38 மாவட்டங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு 38 மாவட்டத்தினுடைய தலைநகரத்தையும் நிறைய இடங்கள்ல கூட ஆரம்பத்துல வேண்டாம்பா, உண்மையில எல்லா இடத்துலயும் சங்கீர்த்தனம் பண்ணணும், அது கூட வேண்டாம். 38 மாவட்டத்தினுடைய தலைநகரம், அதாவது 38 நகரங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லா இடத்துலயும் கூடட்டும். ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு மக்கள் தொகை? சென்னையில அதிகம், சென்னையை விட்டுருங்க. சென்னை 1 கோடிக்கு மேல போயிருச்சு, அது ஒரு பக்கம் வச்சிருங்க, அது தனியா வரலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதுல இருந்து 40-50 மக்கள் வரட்டும், 40-50 வரட்டும், அதாவது 100ல ஒருத்தன் வரட்டும், நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கட்டும். நிச்சயமா தமிழ்நாட்டுல மழை வரும், நிச்சயமா வரும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்ககிட்ட யாருக்காவது அரசாங்கத்துல இருக்கவங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா இத போய் தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தெரிவிக்கலாம். நிச்சயமா மழை வரும் தமிழகத்துல, உறுதியா சொல்றோம், உறுதியா சொல்லலாம். 3 நாள் தொடர்ந்து பண்ணுங்க, நிறைய நாள் தேவையில்ல, 3 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பண்ணுங்க, ரொம்ப கூட வேணாம். நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 3 நாள் 9 மணி நேரம் மக்கள் தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணும். வேற ஒன்னும் செலவு கிடையாது. 17.5 கோடி செலவு கிடையாது, 35,000 கோயில் செலவு கிடையாது, 38 இடம் தேவை. 38 இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் 10,000, 20,000, 30,000, 40,000 மக்கள் கூடட்டும். மக்கள் கூடி நாம சங்கீர்த்தனம் பண்ணட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மழை பிரச்சனை போயிடும். அப்புறம் கர்நாடகாக்காரன் கொடுத்தா என்ன, கொடுக்காடி நமக்கு என்ன, எந்த தேவையும் இல்லை. யாரையும் அடிப்படையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உறுதியா சொல்லலாம், உறுதியா சொல்லலாம், நிச்சயமா மழை வரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது நம்ம மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு வெளிப்படையா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், இல்ல ஒரு சவால், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் வழிமுறை, மற்ற வழிமுறைகள் உதவாது. நாம சங்கீர்த்தனம் கலியுகத்தினுடைய தர்மம், இதுதான் கலியுகத்துக்கு உகந்த யாகம். மற்ற யாகங்கள் எதுவும் மக்களுடைய தேவைகளை கொடுக்கறதுக்கு முடியாது, மற்ற யாகங்கள் எதுவும் திருப்தி அளிக்காது. இதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியது, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா உங்க நாக்க மட்டும் அசைக்கணும், அவ்வளவுதான் வேலை. வேற ஒண்ணும் வேலை கிடையாது. கண்ணுலாம் எரியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியது கிடையாது, ஒன்னும் தேவையில்லை. நாக்க தான் அசைக்கணும்.
உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுன்னா கையை கொஞ்சம் ஆட்டலாம், காலையும் கொஞ்சம் ஆட்டலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா. செலவு ஒண்ணும் கிடையாது. மிருதங்கம், கரதாளம், இல்ல நிறைய மக்கள் கூடுறதுனால ஒரு மைக் செட் வேணா அரேஞ்ச் பண்ணலாம். அது கூட அவசியம் இல்ல. சின்ன சின்ன குழுவா ஏற்படுத்திக்கோங்க. சைத்தன்ய மகாபிரபு காலத்துல மைக் எல்லாம் கிடையாது. சின்ன சின்ன குழுவா ஏற்படுத்தி நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. அது மாதிரியும் பண்ணலாம். மிருதங்கம், கரத்தால் இல்லையா, அது கூட வேண்டாம்பா. கை இருக்கு போதும். கரதாளம், கரம்னா கரதாளம் அப்படிங்கிறது வந்து கை தான். கர அப்படின்னா கை, தாளம் அப்படின்னா கையில போடக்கூடிய தாளம். அதுதான் நம்ம அதை வந்து இசைக்கருவி வச்சு பண்றோம். அது கூட இல்ல, பரவாயில்ல. ஒரு பைசா செலவு கிடையாது. மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இது நம்மளுடைய உறுதியான தீர்வு, எளிமையான தீர்வு, நிச்சயமான தீர்வு. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாச்சே, ஒத்துக்க மாட்டாங்களே. ஸ்ரீல பிரபுபாதர் இது சம்பந்தமா வரும்போது அவர் சொல்லுவார், கலியுகத்தினுடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம், இதுதான் முக்கியம். நீ ஒருவேளை நீ ஹிந்து இல்ல அல்லது கிறிஸ்துவனா இருக்கிறான் அப்படின்னா சரி, நீ ஒத்துக்கலனா பரவாயில்ல. நீ கிறிஸ்துவ மதத்து உன்னுடைய சர்ச்சில் போய் சங்கீர்த்தனம் பண்ணு. பிரைஸ் த லார்ட்னு எல்லா இடத்துலயும் போட்டு வச்சிருக்க. பிரைஸ் த லார்ட். ஆக்சுவலி உண்மையா பகவானை புகழுங்க, சங்கீர்த்தனம் பண்ணுங்க. அது எல்லா மதத்திலையும் கூட பழக்கத்துல இருக்கு. அதனால கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது மிக உகந்தது. இல்லையா, நீங்க அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, அல்லாவின் திருப்பெயரால் ஏதோ சொல்லுவாங்க, அல்லாவோட திருப்பெயரை சொல்லுங்க. அல்லாஹ் அல்லான்னு சொல்லுங்க, யார் வேண்டான்னா. இயேசு இயேசுன்னு சொல்லுங்க, யார் வேணான்னா. ஆனா நாம சங்கீர்த்தனம் அவசியம். ஸ்ரீல பிரபுபாதர் அதையும் சொல்லுவார். ஆனா கொஞ்சம் புத்திசாலிகளா இருந்தாங்க அப்படின்னா, நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் கிருஷ்ணர் பக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது கிடையாது. உண்மையில கிருஷ்ணர் மத சார்பற்றவர். எப்படி நீங்க சொல்லலாம் கிருஷ்ணர் மத சார்புடையவர்னு? எந்த அடிப்படையில சொல்ற நீ? எந்த அடிப்படையில சொல்ற? மத்தவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலங்கிறது வேற விஷயம். அதான் நான் முதல்ல சொன்னேன். கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னா அவன் பாப்பான் கிருஷ்ணர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு. கடவுளுக்கு எங்கேயாவது மதம் சொல்ல முடியுமாப்பா? மதம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா அடையாளத்துக்கும் அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல. கிருஷ்ணர் கீதையில சொல்ல, நான் ஒரு இந்து கடவுள்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரா? கீதையில கிருஷ்ணர் சொல்றார், கீதையில எல்லா ஜீவன்களுக்கும் நானே தந்தைங்கிறார். கிருஷ்ணர் எல்லா ஜீவன்களுக்கும் நானே தாய், நானே தந்தை, நானே பாட்டனார். அதுதான் கிருஷ்ணருடைய வார்த்தை. அவர் நான் இந்துக்களுக்கு தந்தை, இந்தியர்களுக்கு தந்தை அப்படியா சொல்லியிருக்காரு? மக்கள் அரசியல்வாதிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் மத சார்பற்றவர் அப்படிங்கறத. கிருஷ்ணர் எந்த மதத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது. அப்படியே ஒருத்தர் நினைச்சா கூட சரி, நீ உங்களுடைய மதத்துல என்ன நாமத்தை உச்சரிக்க சொல்லி இருக்கோ அந்த நாமத்தை உச்சரிங்க. ஆனா மக்கள் பொதுவா வெளிப்படையா வர்றதுக்கு அவங்களுடைய இந்த நாம சங்கீர்த்தனம் மக்கள்ல இது ஒரு யாகமா செய்யணும், இந்த வழிமுறைகள் அவங்க கிட்ட விளக்கமா கொடுக்கப்படல. அப்ப கொடுத்திருக்க வழிமுறை ஏற்றுக்கொள்றது புத்திசாலித்தனம். அரசாங்கம் நினைச்சா செய்யலாம், செஞ்சு பாருங்க. முடியலனா வராம, ஒருவேளை நீங்க செஞ்சு நினைச்சது நடக்காம இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வேணா எழுதி தரேன். ஓகே, ஸ்ரீகிரிதாரி தாஸ், நான் ஸ்ரீகிரிதாரி தாஸ் ஆகிய என்னை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். 3 நாள் தமிழ்நாட்டில் பண்ணுங்கப்பா. எதுவுமே நடக்கலன்னா என்ன வேணாலும் என்ன பண்ணலாம். நான் என்ன எழுதி தரேன். அரசாங்கம் பண்ணட்டும், சவால் விடுறேன். அரசாங்கம் அந்த சவாலுக்கு தயாரா? நீ அந்த சவாலுக்கு தயாரா? உறுதியா சொல்லு.
எப்பா கிருஷ்ணர் இந்து முஸ்லீம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் ஒதுக்கி தள்ளுப்பா, மலை இங்க இல்லையே. அப்புறம் எங்க மலை இல்லாம வந்து இந்து என்ன வந்தது, முஸ்லீம் என்ன வந்தது, கிறிஸ்துவன் என்ன வந்தது? ஸ்ரீல பிரபுபாத் ஹைதராபாத்ல வந்தார். ஹைதராபாத்துக்கு வந்தப்ப அங்க அவர்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க, சுவாமிஜி நீங்க அத்வைத்தியா துவைத்தியா? ஏன்னா அப்பெல்லாம் இருந்த நிருபர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் என்னது தெரியுது, மாங்கா மடையங்களா இருக்காங்க. அன்னைக்கு இருந்தவங்க கேட்டாங்க பிரபுபாட்ட, நீங்க அத்வைத்தியா துவைத்தியான்னு கேட்டாங்க. பிரபுபா சொன்னாரு, இங்க மழை இல்லாம மக்கள் வறட்சியில இருக்கிறான், என்னது வந்தது, அத்வைத்தி வந்தது துவைத்தி வந்தது, முதல்ல மழை வர்றதுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா, சங்கீர்த்தனையாக பண்ணுங்கன்னாரு. பிரபுபா அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல. அவர் சொன்னார், என்ன வந்தது, என்ன வந்தது, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவனா, எங்க வந்தது, முதல்ல மழை இல்ல, அதை முதல்ல பாரு, அப்புறம் இந்துவையும் பார்ப்போம் முஸ்லீமையும் பார்ப்போம் கிறிஸ்துவனையும் பார்ப்போம், அப்புறம் நீங்க வித்தியாசம் பண்ணலாம். எந்த கடவுள் கிருஷ்ணர் வந்து இந்து கடவுளா கிறிஸ்துவர் கடவுளாங்கிறது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல மழை இல்லையே அதை பண்ணுங்க, முதல்ல ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய புஸ்தகத்துல டைரக்டா அதுக்கான வழிமுறை கொடுத்துருக்கு. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி மழை வரலனா அப்ப நீங்க மிச்சத்தை பேசுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான வாதங்கள். ஒருத்தனுக்கு சாப்பிடறதுக்கு ரொட்டி இல்ல, ஒருத்தர் ரொட்டி கொண்டு வந்து கொடுக்குறான், இந்த ரொட்டி வந்து இந்து செஞ்சதா முஸ்லீம் செஞ்சதா கிறிஸ்டின் செஞ்சதா பார்த்துட்டு இருப்பியான்னு. முட்டாள்தனமான இது. எந்த அரசாங்கம் அப்படி நினைக்குதோ அது முட்டாள்தனமான அரசாங்கம். என்னது இதுல வந்து மதச்சார்பற்ற தன்மை நமக்கு? மக்கள் சாப்பிடறதுக்கு உணவு இல்லாம இருக்காங்க, அப்ப என்னத்த வந்து கிறிஸ்துவ ரொட்டி இந்து ரொட்டி முஸ்லீம் ரொட்டின்னு பாக்குறாங்களான்னு? தேவை, அடிப்படை தேவைங்க மழை வரணும். அப்படி இருக்கும்போது எங்க இருந்து கிறிஸ்துவன் முஸ்லிம் அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஏன் அந்த தேவைகள்? அதெல்லாம் அர்த்தமற்ற வாதங்கள் ஒரு விதத்துல பார்த்தோம். இவர் கேக்குறார், அப்ப என்னெல்லாம் மழை பொழிகிறதோ அதெல்லாம் நம்மளுடைய சங்கீர்த்தனத்தினால தானா? ஒரு விதத்துல ஆமா. சங்கீர்த்தனம் இல்லை அப்படின்னா இன்றைக்கு ஏதோ கொஞ்ச நெஞ்சம் நம்ம சங்கீர்த்தனம் பண்றதுனாலதான் கொஞ்ச நெஞ்சமாவது மழை பெய்யுது, இல்லைன்னா சுத்தமா மழை பொழியாது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய மழை பொழிவுகள் மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கு. வேத காலத்துல முறையான மழை பொழிவு அப்படிங்கிறது இரவு நேரத்துல வரக்கூடியது. பகல் நேரத்துல சூரிய ஒளி இருக்கும், இரவு நேரத்துல மழை பொழியும். அது பக்குவமான ஒன்று. நவீன காலத்துல மழை பொழிவு, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல மழை பொழிவு அப்படின்னாலே ஏதாவது புயல் வந்தாதான் உண்டு. அது வந்ததுன்னா ஒரு வாரம் அடிச்சு நொறுக்கும். மழை வேணும் மழை வேணும் கேட்பாங்க, ஐயோ மழை வந்துருச்சேன்னு சொல்லி எல்லாரும் புலம்புவாங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து நின்றுடும், எல்லாருக்கும் வியாதி வந்துடும், எல்லா இடத்துலையும் வெள்ளம் புகுந்துடும். அரசாங்கத்துல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வசதிகள்லாம் பத்தாது, ரோடெல்லாம் உடஞ்சு போயிடும். அதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்கும். உண்மையில நவீன சமுதாயம், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நவீன சமுதாயத்துல தேவையில்லாம பலவிதமான அனாவசியமான செயல்களை செய்யறதுனாலதான் பல பிரச்சனைகள் வருது. உண்மையில மழையே பெய்யாட்டி கூட மக்கள் கிட்ட வறட்சி அப்படிங்கிறது வராது. அந்தந்த இடத்துல அந்தந்த இடங்களுக்கு தேவையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் பட்சத்துல. ஏன்னா அங்கங்க என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு மக்கள் வாழ்றதுக்கு பழகிப்பாங்க பல நேரங்கள்ல. இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல விளைச்சல் அதிகமா இருக்கு, இன்னொரு இடத்துல விளைச்சலே இல்லாம இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல தக்காளி மூட்டை மூட்டையா குவிச்சு குப்பை தொட்டில கொட்டுறான், இன்னொரு இடத்துல தக்காளி ஊறுபட்ட விலை விற்கும். ஏன் ஏன் அப்படின்னா, நான் முன்ன ஆரம்பத்துல சொன்னேன், வேத காலத்துல ஒவ்வொரு கிராமத்திலயும் அந்தந்த கிராம மக்களுக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் விளைவிப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப அது வந்து ஒரு தொழில் ஆயிடுச்சு. விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழில் ஆயிடுச்சு, ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றான், ஒரே இடத்துல டன்னு கணக்குல தக்காளி தயாரிக்கிறான். அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முடியல. சில நேரத்துல பாத்தீங்கன்னா யாராவது லாரி ஸ்ட்ரைக் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, தக்காளி எல்லாம் குப்பையில கொட்டுவான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைகள், பலவிதமான பிரச்சனைகள். மொத்த நவீன நாகரிகமே ஒரு தோல்வி.
இங்க வரக்கூடியவங்களே நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நகர சங்கீர்த்தனத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயமா வாங்க, வர்றதுக்கு அழைப்பு விடுக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு பரப்பணும். நம்மளுடைய இயக்கம் சங்கீர்த்தன இயக்கம். நம்மளுடைய இயக்கம் யாகம் பண்ற இயக்கம் கிடையாது, இல்ல கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய இயக்கமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்றோம், ஆனா நம்மளுடைய இயக்கம் முக்கியமா சங்கீர்த்தன இயக்கம். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். பகவத்கீதை உண்மையுருள் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.